உறவு 1000 இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாள், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஐயோ, அவர் ஏதோ தங்கப்பதக்கத்தில் வர ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு உதிரம் கொட்டுது. இதுக்கப்புறம் தான் படிக்க தோணும். மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் அவள் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாருங்கள் என் கல்லறையில் நான் பைத்தியக்காரன் என்று. ஐயா, யாருக்காக இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, நீங்கள் வாழ்ந்த மாளிகை கசந்த மாளிகை, அதனால் அப்படி பாடுகிறீர்கள். ஆனால் இது நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அதனால ஐயா நமக்கு ஒண்ணுன்னா அப்பா அழுறதுலையோ இல்லை அம்மா அழுறதுலையோ இல்லை அண்ணன் தங்கச்சி தான் அழுறதுலையோ எந்த விஷயமும் இல்லைங்க. ஏன்னா அது இரத்த பாசம் துடிக்க தான் செய்யும். ஆனால் எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்து நமக்கு ஒன்றுன்னா நம்ம கால் மாட்டில் உட்கார்ந்து அழுறா பாருங்க, அவதாயா மனைவி. அந்த மனைவி சொல்லுதாயா எனக்கு மந்திரம். நம்ம எங்கள் பாரதி இருக்கா பாருங்க, எங்கள் பாட்டன் பாரதி, அவன் சூரத் மாநாட்டுக்கு போயிருந்தா ஐயா. அங்கே நிவேதிதான்னு ஒரு அம்மா ஐயா, வெளிநாட்டு அம்மா. அந்த அம்மாவை பார்க்குறான். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, பாரதி செல்லம்மா எங்கப்பான்னு. அவள் எதுக்கு அப்படின்னா, சக்தி இல்லாமல் நீ எதுக்குப்பான்னா. அப்பந்தான் எங்கள் பாரதிக்கே கண் துறக்குது, பெண்ணு தான் சக்தி, அந்த சக்தி தான் நம்மளை வாழ வைக்க போகுதுன்னு சொல்லி, வானமடி நீ எனக்கு வையமடி நான் உனக்குன்னு எங்கள் பாட்டன் பாரதி பாடினான் பாருங்க. அந்த பரம்பரையில் வந்தவங்கய்யா நாங்கள். அணைஞ்சு போய் கிடந்த என் வாழ்க்கைக்கும் இருண்டு போய் கிடந்த என் நம்பிக்கைக்கும் ஒளி கொடுத்தா பாருங்க, அவதான் என் பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டி சொல்லதான் மந்திரன்னு இங்கே பேச வந்திருக்க ஐயா. ஐயா, தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இது அந்த காலம். தேட்டரில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, திரிஷா சொல் மிக்க மந்திரம் இல்லை. இது இந்த காலம். அறிஞர் அண்ணாட்ட போய் ஒரு வெள்ளைக்காரர் கேட்டாராம், இந்த உங்க தமிழ் மொழி தான் பெருசுன்னு இருக்கீங்களே, உலகம் ஃபுல்லா எங்க ஆங்கிலம் பரவி இருக்கு, எங்க ஆங்கிலம் தான் பெருசு அப்படின்னு அந்த வெள்ளைக்காரர் சொன்னாராம். அதுக்கு அறிஞர் அண்ணா சொன்னாராம், எங்க நாட்டில் உள்ள பசுவும் அம்மா அம்மான்னு தான் சொல்லுது, உங்க நாட்டில் உள்ள பசுவும் அம்மா அம்மான்னு தான் சொல்லுது, ஏன் உங்க நாட்டில் உள்ள பசு மட்டும் மம்மி மதர்ன்னு சொல்லலன்னு கேட்டாராம் ஐயா. பசுவுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை கூட அம்மா தான் ஐயா. ஒரு கட்டிடம் நல்ல நிலைத்து நிற்கிறது காரணம் அஸ்திவாரம். ஒரு மரம் அசையாம இருக்க காரணம் அதனுடைய வேர். அது மாதிரி ஒரு மகனோ அல்லது மகளோ நிலைத்து நிற்க காரணம் அவங்க தாய் தந்தையினுடைய ஊக்கமும் ஆக்கமும் தான் சார். என்னமோ உசு இறந்துச்சு போய் பார்த்துச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ பிள்ளைய வழக்க மேலே ஒழிச்சு போய் போய் குப்பைச்சட்டில் வீசி எறிஞ்சிக்கிட்டு இருக்கா. நீ என்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணா, தன்னோட பிள்ளைகளுக்காக வாழ்றவ தான் தாய், தனக்காக வாழ்றவ பேய். நான் தாயை பத்தி சொல்றேன், நீங்க பேயை பத்தி சொல்றீங்க. பேய் பேயை பத்தி தான் சொல்லும். ஐயா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தங்க பைத்தியக்காரங்க ஒருத்தங்க இருந்தாங்க ஐயா. அவங்க யார் என்ன பக்கத்துல வந்தாலும் கண்ட கண்ட வார்த்தையா ஏசுவாங்க. பையன் அம்மான்னு கூப்பிட்டா என்னடா ராசான்னு கொஞ்சுவாங்க. இதான் சார் தாய். பைத்தியக்காரங்கள் கூட தாய்மை உணர்வு இருக்குது சார். பாட்டி வடை சுட்ட கதை எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எங்க பாட்டியும் வடை சுட்டாங்க சார். இது கதை இல்ல, நிஜம். எங்க பாட்டி வடை சுட்டு எங்க அப்பாவை படிக்க வச்சதுனால தான் இப்போ எங்க அப்பா ஹார்வர்ட்ல வேலை பார்க்குறாங்க சார். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு தாய் தான் சார். இதனால தான் ஏன் சொல்றேன், தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. ஐயா, விண்மீனை வானத்துல பார்க்கலாம், புன்னகைய பூக்கள்கிட்ட பார்க்கலாம், ஒற்றுமையை தேனீட்ட பார்க்கலாம், தந்திரத்தை
பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இந்த மேடையிலே நீ பேரை வாங்கிவிட்டாய், விரைவிலேயே நீ ஊரை வாங்க வேண்டும். ஐயா, நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவா, அதே மாதிரி என் கணவரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அப்படி இருக்கப்ப எங்களுக்கு கல்யாணத்தை வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சது ஐயா. என்ன பண்ணாரு? கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கும் பேசலை, மறுநாளும் பேசலை. மறுநாள் காலையில் ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன்னா எதுக்கு பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன் சார். அப்போ அதுக்கு சொல்லுவார், இப்படி தலையை நிமிந்து பார்த்தாரு சார். பார்க்கையில் அவர் கண்ணு நிறைய கண்ணீர் நிறைஞ்சு போய் இருந்தது. ஏங்க அழுவுறீங்க, எதுக்கு அழுவுறீங்க, என்ன காரணம்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, 5 குழந்தைங்களை விட்டுட்டு எங்கள் அம்மா இறந்து போயாச்சு. எங்கள் அம்மா இறந்து போனவுடனே எங்கள் அப்பா குடிச்சிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அது கூட எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, என் தங்கச்சி சின்ன பிள்ளையா இருக்கா, அவளுக்கு நீ தாயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைய சொன்னாரியா. சரி, இதுக்கு தானேங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் சொல்லி அன்னைக்கு ஆறுதல் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்பேன், ஏங்க நான் எங்கேயாவது வேலைக்கு போட்டுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொல்ல, நீ என்ன வேலைக்குமா போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். பரவாயில்லைங்க, எந்த வேலைனாலும் நான் பார்த்துக்கிடுவேன். அப்போ அவர் சொல்ல, போவேன், வேலை எங்கேயாவது வேலை கிடச்சா நீ போ அப்படின்னு சொன்னார். போனேன். எங்கே? சாத்தாங்குளத்தில் சத்துணவில் ஒரு ஸ்கூலில் வேலை கிடச்சிது. அந்த சத்துணவு வேலைக்கு போனேன். இன்றைக்கி 2 பிள்ளைக்கு தாயாக இருக்கேன்னா 160 பிள்ளைக்கு தாயாக இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறது லேசான காரியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி 160 பிள்ளைகளுக்கு நான் தாயாக இருந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. அம்மா, வாழ்க்கையில் கணவன் சம்பாதிக்கிறாரோ இல்லையோ, வாழ்க்கையை நம்ம ஜாலியாக ஹாயாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் சத்துணவு கூடத்தில் நான் ஆயாவாக இருப்பேன், தாயாக இருப்பேன் என்று நினைக்கக்கூடிய உங்களை பாராட்டுறேன். இது பகுதி நேர வேலை. அப்போ 60 ரூபா சம்பளம். நான் வேலைக்கு போயிருக்கையில் அந்த நேரத்தில், ஏங்க மத்தியானத்து நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை கிடச்சா நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொல்லுவார், என்னம்மா காலையிலையும் இங்கே வேலைக்கு போயிட்டு வர, வீட்டையும் பார்த்துக்கிடுத, இனி மத்தியானமும் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறியே அப்படின்னு. பரவாயில்லைங்க, எந்த வேலையாக இருந்தாலும் செய்வோம், இப்போ நம்ம வயசு தானே. சாத்தாங்குளத்தில் செட்கோன்னு ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது. அந்த தொண்டு நிறுவனத்துக்கு கீழே 716 குழுக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த 716 குழுக்கள்லேயும் நான் ஒரு குழுவில் ஒரு உறுப்பினராக போய் சேர்ந்தேன். ஒரு உறுப்பினராக போய் சேர்ந்து அந்த ஒரு குழுவில் உள்ள மக்களுக்கு கணக்கு பார்க்கவோ தீர்மானம் எழுதவோ அது சரி பண்ணவோ அந்த குழுவை செயல்படுத்தி வந்தேன். வீட்டில் ஒரு நேரமும் நான் வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா ஐயா, என் புருஷன் எனக்காக காத்திருப்பார். ராத்திரி 10 மணிக்கு வருவேன், 12 மணிக்கு வருவேன், காத்திருப்பார். கணவனே கண்கண்ட தெய்வங்கிற அவரை தான் நான் சொல்லுவேன். அவர் என் கணவர்யா, அவ்வளோ ஒரு பாசமானவர். அப்படி இருக்கிற நேரத்தில் மதுரையில் ஒரு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க, ஒரு 2 நாள் ட்ரைனிங் போட்டிருந்தாங்க ஐயா. இப்போ பார்த்தா நான் கவலையை வெளியே காட்டிக்கவே மாட்டேன், சிரிச்சிட்டே தான் நான் இருப்பேன். அப்போ அவங்களோட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்க நேரத்தில் அந்த டிரைவர் பையன், ஒரு பையன் 21 வயசு பையன் என்னை பார்த்து கேட்பான், என்ன மேடம் வந்த நேரத்துலேருந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டான். சார், ஒன்றை மாதிரி எனக்கு ஒரு 21 வயசில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் தெரியுமா சார், மன வளர்ச்சி குன்றிய பையன். அந்த பையன் அவனை வச்சு நான் வேலைக்கு போகிற நேரத்தில் என் கணவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 7 வருஷம் வரைக்கும் அந்த பையன் நடக்கலை சார். நானும் என் கணவரும் திருநெல்வேலியும் சாத்தாங்குளமும் நடந்துக்கிட்டே இருந்தோம் சார். நடந்து 7வது வயசில் அந்த பையன் நடந்தான். அவன் என்னை அம்மான்னு சொன்னது எத்தனை வயசில் தெரியுமா சார், 20 வயசில் என்னை அம்மான்னு சொல்லியிருக்கான். அவன் 20 வயசில் இன்னும் சரியாக பேச தெரியாது. இதே நேரத்தில் அவர் வேலைக்கு போயிடுவார், நானும் வேலைக்கு போயிடுவேன். இதே அழகை அந்த பையனுக்கு ஒருத்தர் இல்லைன்னா என் 13 வயசு பொண்ணு இருக்கா பாருங்க சார், அவள் தாயாக இருந்தால் அந்த பையனுக்கு பார்ப்பா சார், அந்த 13 வயசு பொண்ணு. ஆனால் ஒன்று, எல்லா தாய்மாரும் என்ன கேட்பாங்க தெரியுமா, என் பிள்ளை ஆயுசோடு இருக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் என்ன கேட்பேன் தெரியுமா, எங்கள் ஆயுசு முடியறதுக்குள்ளே என் பிள்ளையை எடுத்துக்கோங்க ஐயான்னு கேட்பையா. எங்கள் ஆயுசு, என் கணவர் என்னோட ஆயுசு முடியறதுக்குள்ளே என் பிள்ளையை எடுத்துக்கோங்க, அதைத்தாயா நான் கேட்குறேன். குடும்பத்தில் சந்தோஷமாக கொஞ்ச நாள் வாழ போகிறோம், சந்தோஷமாக வாழ்ந்து கணவனே கண்கண்ட தெய்வங்கிறத நான் முடிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி. ஆனால் நீங்கள் இறைவனிடத்தில் அப்படி வரம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். நாங்கள் நான் என்ன அந்த ஆண்டவனிடம் வேண்ட நினைக்கிறேன் என்று சொன்னால், அந்த பையனை கடைசி வரை வைத்து காப்பாற்றக்கூடிய தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிக ஆயுளை அந்த ஆண்டவன் கொடுக்க வேண்டும் என்று இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் அந்த ஆண்டவனிடத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, உள்ளதை சொன்னா ஒத்துக்கணும்,
உண்மையை சொன்னா ஏத்துக்கணும். இந்த தலைப்புக்குள்ளே தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தலைப்பிலும் கணவனே கண் கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம், கண்டதே காதல், கொண்டதே கோலம், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், இப்படி 4 தலைப்பு. நமக்கெல்லாம் தெரியும் கிரண்பேடி முதல் ஐபிஎஸ், அது மாத்திரம் தான் நமக்கு தெரியுங்க. அவங்க பின்னாடி இருக்கிற சரித்திரத்தை பாருங்க. அவங்களுக்கு ஐக்கிய நாட்டு சபையினுடைய காவல்துறை ஆலோசகர் இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. நாமெல்லாம் கொண்டாடுறோம் சுதந்திர தினம், குடியரசு தினம், இதெல்லாம் கொண்டாடுறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதை தலைமையேற்று நடத்தியது ஒவ்வொரு அதிகாரிங்க. ஆனால் இந்திய நாடு இத்தனை வருஷம் ஆகுதே சுதந்திரம் அடைஞ்சு, இதுவரை அந்த தலைமை பொறுப்பு, அதாவது குடியரசு தினத்துக்கு தலைமையேற்று நடத்தின ஒரு பொண்ணு அதிகாரி சொன்னால் அது கிரண்பேடி மாத்திரம் தாங்க. அந்த அம்மாவுக்கு தான் கொடுத்தாங்க ஆசியாவுடைய நோபல் பரிசு, மக்சேஸ் அவார்டு. அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாள் பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு, மறுபிறவி எடுப்பதானால் அதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டப்போ அந்த பொண்ணு சொன்ன பதில் பார்த்துக்கோங்க, இதே தாய்க்கும் தந்தைக்கும் மகளாக பிறந்தால் மாத்திரமே நான் உங்களுக்கு உலகத்தில் மறுபிறவி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு தாயும் தந்தையும் தான் அவங்களுக்கு உத்வேகமா இருந்தாங்க. சார் எங்க அப்பா 5 பொண்ணு பெற்றார். 5 பொண்ணுக்கு அப்புறம் ஆம்பளை பிள்ளையே இல்லைன்னு தவம் இருந்து வரம் இருந்து ஒரு அழகான அருமையான ஆம்பளை பிள்ளை பெற்றார் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, அது நான் தான். என்னையும் படிச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டு சார் என்னைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். 4ஆம் கிளாஸ்ல வாத்தியார் கணக்கு நடத்துறாரு. 2 2 4ன்னாரு. சரி சார்ண்ணா. 4 4 8டா வெங்கடேஷ். சரிண்ணா சரி சார்ண்ணா. 25 25 50ன்னாரு. சர்தான் சார்ண்ணா. திடீர்னு 427 372 எத்தனடான்னாரு. நான் சொன்னேன், படிச்ச நீங்க சின்ன சின்ன கணக்காக போடுவீங்க, படிக்காத எங்கிட்ட பெரிய பெரிய கணக்காக கேட்பீங்களா, இது எந்த ஒரு நியாயம் சார்ண்ணா.